வள்ளி தெய்வ யானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அதாவது ஆக்னை என்பது நெற்றிக்கண். நெற்றிக்கண். ஓகே. அது ஞானத்தோட உச்சியில் இருப்பவர்களுக்கு தான் அந்த நெற்றிக்கண்ணுடைய தன்மை தெரியும். அந்த தேர்ட் ஐன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த 3வது கண் திறக்கும். அப்போது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இந்த 3 சக்தியுடைய மொத்த உருவமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அப்போ இந்த இடத்துல இச்சாசக்தியாக விளங்கக்கூடியவள் வள்ளி. ஓகே. கிரியாசக்தியாக விளங்கக்கூடிய தாய் தெய்வயானை. ஞானசக்தியாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான். அப்போ வள்ளி தெய்வயானையோடு 2 தேவியரோடு முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய ஒரே இடம் பழமுதிர்ச்சோலை தான். அதுக்குன்னு ஏற்பட்டது. எத்தனையோ முருகனுடைய ஆலயங்களில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையோட காட்சி தரலாம், அது நான் இல்லைன்னு சொல்லலை. திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானை திருமணம், திருத்தணியில் வள்ளி திருமணம், வள்ளி தெய்வயானையோடு கூடி காட்சி தந்தது பழமுதிர்ச்சோலை. அப்போ பழமுதிர்ச்சோலையை கொண்டு போய் ஏன் ஆக்னா சக்கரத்துக்கு நம்ம புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்னைக்கு அவங்க வச்சாங்கன்னு சொல்லி பார்த்தா, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அப்போ இச்சாசக்தியாக வரக்கூடியவள் வள்ளித்தாய், கிரியாசக்தி தெய்வயானை, 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஞானசக்தியாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான். அப்போ பழமுதிர்ச்சோலை தான் ஆக்னா சக்கரத்துக்கு உண்டானதான இடம், அந்த தலம், அந்த இறைவன்கிறது அற்புதமான ஒரு பொருத்தம்.